படித்த பெண். புக்ககம் போன பெண் முதல் முறையாக பிறந்தகம் வருவதை மறுவீடு என்று குறிப்பிட்டு வழங்குவது நமது சம்பிரதாயங்களில் ஒன்று. அந்த சம்பிரதாயப்படி இன்று சுந்தா பிறந்தகம் வந்திருந்தாள். கமலா அவளுடைய பிராண சிநேகிதியை அவளுடைய புக்கக அனுபவங்களை அறிய ஆவல் உள்ளவளாய் சுந்தாவை காண்பதற்காக வந்தாள். சாயங்காலம் 4 மணி. முதல் நாள் இரவு தூக்கமின்றி வந்த பிரயாண அலுப்பால் சுந்தா அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தாள். ஆவலோடு வந்த கமலா அவள் தூங்குவதைக் கண்டாள். தூக்கத்தை கலைத்த அவளை எழுப்புவது என்று எண்ணி பக்கத்தில் இருந்த ஒரு நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டாள். வியப்போடு அவளையே உற்று பார்த்தாள். கமலாவும் சுந்தாவும் 10ஆம் வகுப்பில் சேர்ந்து படித்த மாணவிகள். கமலா இப்போது இன்டர்மீடியட் வகுப்பு மாணவி. சுந்தா கல்யாணமாகி புக்ககம் சென்றாள். இப்போதுதான் வந்தாள். இருவரும் பிரிந்து 3 மாதங்கள் ஆகியிருந்தும் அது ஒரு யுகம் போல இருந்தது கமலாவுக்கு. சுந்தா வந்ததை கேட்டதும் ஓடி வந்தாள். ஆனால் சுந்தா இப்போது பழைய கலாசாலை மாணவி போல் இல்லை. பட்டணத்து சுந்தாவும் இல்லை. அதாவது முன்பு இருந்த கோணல் வகுடு இல்லை. மாம்பழ கொசுவம் வைத்த வாயில் புடவை காணோம். பட்டுப்புடவை ஒன்றை புடவையாக உடுத்தி கொண்டிருந்தாள். கை கடிகாரத்தை கூட காணவில்லை. தன்னோடு படித்த சுந்தாதானா இவ? ஐய! அரை மணி நேரம் சென்று மெதுவாக கண் விழித்தாள் சுந்தா. முக மலர்ச்சியோடு எழுந்து கமலாவிடம் வந்து, எப்போ வந்த கமலா? ரொம்ப நாளியாச்சோ என்று அவள் கைகளை பிடித்து கொண்டாள். இருவரும் பெஞ்சியில் உட்கார்ந்தார்கள். என்ன சுந்தா, அம்மாமையா விட்டாயாக்கும்? உன் கல்யாணத்திலே நான் அறிந்து கொண்டேன். இருந்தாலும் 3 மாசத்துக்குள் இப்படி மாறிவிட வேண்டாம். சுந்தா பதில் சொல்லவில்லை. கமலாவின் தோழி கை கொடுத்து கொண்டு, அசடு கமலாவானே, மாறாமல் எப்படி வாழ்க்கையை கடப்பதாமா என்று சிரித்தாள். ஆச்சரியம். சுந்தாவின் கண்களிலிருந்து பிரேமையின் அறிகுறியாக 2 துளி நீர் முத்துப்போல் உதிர்ந்தன. எழுத படிக்கவாது தெரியுமா? அதுவும் மறந்து போச்சோ என்று நீட்டி முழங்கி பரிகாசம் செய்தாள். அடே, அதிக பிரசிங்க, சத்தம் போடாத. அடுத்த ரூமில் அவர் தூங்குகிறாள் என்றாள். அட, ஆத்துக்காரன் வந்திருக்காரா? ஆமாம், புது பொண்டாட்டி அல்லவா, பெரிய மனம் வந்திருக்கிறார். அது கிடக்கு. உன் புக்கக நிலை உன் தன்மைக்கு ஒத்து இருக்கிறதா? பொய் சொல்லாமல் சொல்லு. ஒவ்வாமல் என்ன? ஆனால் பயந்து கொண்டேதான் போனேன். அங்கே போனதும் ஒன்றும் சிரமமாக இல்லை. நீ கவலைப்பட்டாயோ கமலா என்று அருமையாக கேட்டாள். சந்தேகமில்லாமல் புத்தக புழுவா சதா படித்து கொண்டு கிடப்பாயே, என்ன செய்கிறாயோ என்று ஓயாத நினைப்பு. உன் வழக்கத்திற்கு பொழுதும் அமைதி கிடைக்கிறதோ? கமலா, சொல்கிறேன் கேளு. ஆணோ பெண்ணோ ஒரே ரீதியாக மாறுதல் இல்லாமல் வாழ நினைப்பது நடக்காத காரியம். மாறுதல் தான் நியதி. என் மாறுதல் இப்போது சத்தியமாக எனக்கு திருப்திதான். அவளை நெருங்கி தனிந்த குரலில், உன் ஆத்திக்காரர் எப்படி என்று கேட்டாள் கமலா. சுந்தா தலை குனிந்தாள். உடனே நிமிர்ந்து, அவரை பார்த்தா உனக்கு எப்படி தோன்கிறது என்று கேட்டாள். வெளிப்பார்வையில் என்ன தெரியும் சுந்தா? அப்படி இல்லை, நீ மறைக்கிறாய். வெளிப்பார்வையில் ஒரே தடவையில்தான் நான் அவரை கண்டுபிடித்தேன். வாழ்க்கை எனக்கு ஒருவித சிரமமும் தோற்றுவிக்காமல் என்னை நடத்துவார் என்பதை கண்டு கொண்டேன். அவ்வளோ போதும் எனக்கு. நான் அதிக ஆசைப்படவில்லை, படவும் மாட்டேன். என்னமோம்மா, நீ ரொம்ப சுலோபமாக உன்னை திருத்தி கொண்டு விட்டாய். என்ன, அப்படியே முடியாது போல எனக்கு தோன்றுகிறது. அதனாலேயே இந்த வருஷம் கல்யாணம் நின்று போய்விட்டது. ஏன் என்று சுந்தா ஆவலுடன் கேட்டாள். மாயவரத்தருகில் கதிராமங்கலமே, அந்த கிராமத்திலே வரன் மிராசுதாரராம். பெரிய குடும்பம். கல்யாண புள்ளதான், மூத்தது. இவ்வளோ கஷ்டப்பட்டு படித்துவிட்டு என் மனசாட்சிக்கு மாறாக இருக்கும் போல இருந்தது. எல்லாம் அவர்களை பார்த்தால் வேண்டாம் என்று கண்டிப்பாக சொல்லிவிட்டேன். அப்பாவுக்கு கூட என் மேலே கோபதான். மாப்பிள்ளை படித்தவரா? ஆமாம், அதுக்கென்ன, பிஏ. இந்த நாளில் ரொம்ப அதிசயமா அந்த பிள்ளையிடம் படித்த அறிகுறியே காணோம். படித்த முட்டாள் என்பார்களே. சுந்தா குறுக்கிட்டார். இதோ பார் கமலா, நான் சொல்கிறேன்னு என்று ஆயாசப்படாத. உன்னை எனக்கு தெரியும். உன் கனவு நாவலாக எழுதலாமே தவிர வாழ்க்கையில் சுலோபமாக லபித்து விடாது. படித்தவர் ஒரு நாளும் நியாயத்திலிருந்து கூடிய மட்டும் பிறளமாட்டார். முக்கியமாக நாம் பொறுமைசாலியாக என்பதை மட்டும் கவனித்து கொண்டால் போதும். முதலாக என்ன பார்க்க வந்தாரே? சொல்லிடியம்மா, இப்போதாவது
அப்போதானே மாட்டேன் என்று பிகு பண்ணி கொண்டாயே. சமயம் வரும்போது தானே சொல்லி விடுகிறேன். திருச்சியிலேயே என் இளைய சித்தப்பாவோடு படித்தவராம் இவர். அவர்தான் இந்த வரனை நிச்சயம் செய்தார் பிடிவாதமாக. இப்போதுதான் தெரிகிறது எனக்கு என் பேரில் சித்தப்பா வைத்திருக்கும் பாஞ்சை. புள்ளையுடன் பெண் பார்க்க மாமியாரும் வந்ததுதான் உனக்கு தெரியுமே. நாங்கள் ஒரே பார்வையில் ஒருவருக்கொருவர் கண்டதும் காதலாக்கு. ச்சே, பேசாதா, அதெல்லாம் கதையில்தான். நிமிஷ நேரத்தில் நாங்கள் ஒருவரை மற்றவர் கண்டு கொண்டோம். பாவம், என் மாமியார் பயப்பட்டாலாம். படித்த பெண் வீட்டு வேலை செய்யாது திமுறாக திரியும் என்றெல்லாம் ஆட்சேபம் மறுத்தாலாம். அவள் மறுத்ததையும் இவர் அவளை சமாதானப்படுத்தி இசைய செய்ததையும் ஒரு கதை போல் சுவாரஸ்யமாக சொல்வார் இரவுகளில். வாஸ்தவமாக அவர் பேசத் தொடங்கிவிட்டார். தூக்கமும் வராது, நேரம் போவதும் தெரியாது. அவ்வளவு நயமான புத்தி போதனை. மாமியாரின் பயமும் மறைந்தது. என் நிலையும் தாழவில்லை என்றே எனக்கு தோன்றுபடி நடந்து கொள்கிறார். ஆமாம், வீட்டு வேலை வகையரா? இதே சொன்னதும் சுந்தா கலகலவென்று சிரித்தாள். என்னடி சிரிக்கிறாய்? சொன்னால் நானும் சேர்ந்து சிரிப்பேன். இது என்ன கேள்வி கமலா? ஆமாம், வேலை செய்யாமல் முடியுமா? தவிர மாமியாரும் நாத்தனார்கள் இருவரும் பாய்ந்து பாய்ந்தல் காரியம் செய்யும்போது நான் என்ன ஜடமா? எனக்கு வெக்கமாக இருக்காதா? இல்லை படித்து கொண்டு உட்காருவதா? நாத்தனார்கள் இருவரும் காரியத்திலும் கிராமிய விளையாட்டிலும் எட்டிக்காரிகள். அவர்களோடு சேர்ந்து நானும் செய்வேன். படிப்பெல்லாம் ராத்திரியில். ஆனால் அவர்களுக்கு படிப்பே இல்லையா? சாதாரணமாக தெரியும். கிராமத்து மனப்பான்மை, அடக்கம் ஜாஸ்தி, அகம்பாவம் கிடையாது. முக்கியமாக பம்பரமாக எவ்வளோ வேலையானன்னு சலிக்காமல் செய்வார்கள். பார்க்கும்போது எனக்கே வெக்கமாக இருக்கும். என்னதான் படித்தாலும் பெண்களுக்கு வீட்டு வேலை தெரியாவிட்டால் அதை போல அவமானம் வேறு கிடையாது கமலா. சரி, இனி புத்தகம் எல்லாம் தூங்க வேண்டியதான் என்றால் கேலியாக. தூங்குவேனா? இரவு இல்லையா படிப்பது? கொஞ்ச நாள் போனால் மத்தியானமும் படிக்கலாம். மத்தியான பொழுது ரொம்ப சுவாரஸ்யம். கிராம வாழ்க்கையில், கிராமாந்திர விளையாட்டுகளில் நம் புராதன பெருமை நமக்கு விளங்குகிறது. நான் கூட கற்றுக்கொண்டிருக்கேன். எதை? புளிய விரை கொத்துவதையா? ஏன் இழப்பமோ அது? நம்ம டவுன் நாகரிக மொழிக்கு அது பிடிக்கவில்லை, அவ்வளோதான். தாயக்கட்டான் என்பதை போன்றதை நூதன பெயராக கேரம் போர்டு என்றால் வசதி. மயங்கி போய் ஆடுகிறோம். கிளப்பை தேடி கொண்டு போய் சர்க்கஸில் 3 தாம்பாளத்தை மாற்றி மாற்றி பிடித்ததை பார்த்து வியப்படுகிறோம். அம்மானை என்ற நம் பண்டைய நாளைய விளையாட்டு அது. எவ்வளோ நன்றாக என் மாமியார் அம்மானை ஆடுகிறாள். அதற்கு பாட்டு கூட இருக்கிறது. நானும் என் சிறிய நாத்தனாரும் இப்போது கற்றுக்கொள்கிறோமே. அப்புறம் காலையில் எழுந்ததும் ஆற்ற நேனு ஸ்நானம் செய்துவிட்டு அடுப்பை மூட்டுவேன். காஃபி பலகாரம் செய்து கொண்டே சுவாமி பூஜைக்கு கோலம் போட்டு விளக்கேற்ற வைத்து சந்தனம் அயர்த்து வைத்தால் மாமனார் ஸ்நானம் செய்துவிட்டு பூஜைக்கு வருவார். பூஜையான பிறகுதான் ஆகாரம். இதெல்லாம் என் மனசுக்கு ரொம்ப ரம்மியமாக இருக்கிறது கமலா. அப்புறம் சமையல் மாமியார் கிட்ட இருந்து சொல்லி கொடுப்பாள். சாதம் மட்டும் என்ன வடிக்க சொல்ல மாட்டார்கள். வழக்கமில்லை என்று அவர்களே யாராவது தான் வடிப்பார்கள். அதிலும் என் சின்ன நாத்தனார் ரொம்ப வேடிக்கை மனுஷி. சதா கேலிதான். சமையலில் ஏதும் தெரியாவிட்டால் அவளை தான் கேட்பேன். எனக்கு ஒத்தாசையாக பரிமாறுவாள். பிற்பாடு நாங்கள் இருவரும் சாப்பாடு. இல்லை 12 மணிக்கு ஆக்கிவிடும். வீட்டுக்கு பின்புறம் கொள்ளை தாழ்வாரம். அடுத்தாற்போல் நிறைய வாழை மரங்கள். வெக்கையே தெரியாமல் சிலுசிலென்று காற்று வரும். அங்கே உட்காந்துனா மத்தியான பொழுதுபோக்குக்கு 4 பேருமாக கட்டமோ பல்லாங்குழியோ 15ஆம் புலியோ இதெல்லாம் புது விளையாட்டாம். புது மனிதர்களின் அன்பும் எனக்கு சந்தோஷமாய்தான் இருக்கிறது. மொத்தத்திலே பார்க்கும்போது கிராம வாசத்தில்தான் பூரா அமைந்திருக்குது கமலா. எல்லாருக்கும் உன்னை போலவே புக்காத்தர்கள் வாய்ப்பார்களா? கிராமவாசம் நரகமாக தோன்றக்கூடிய காட்டானுகளாக இருந்தால் என்ன செய்வது? மாற்றக்கூடிய காரியமா இது? சுந்தா சற்று யோசித்தால் சற்றென்று நினைவு அடைந்தவளாக, கமலா, உன் பிறகத்துக்கு கோத்திரம் என்ன தெரியுமா உனக்கு? அது யார் கண்டா தெரியாதம்மா? ஏன், எனக்கு ஒரு மைத்தனன் இருக்கிறான். கல்யாணத்திற்கு சுந்தாவின் தாயா அங்கே வந்தாள். யாரது? கமலாவா? இப்போதான் வழி தெரிஞ்சதாமா? சுந்தா
மாப்பிள்ளை எழுந்துட்டால் போலிருக்கு, காஃபி கொடுக்க வேண்டாமா என்று சொன்னாள். சுந்தா எழுந்து கொண்டே, 5 நிமிஷம் இருக்கிறாயா கமலா? இதோ வந்து விடுகிறேன், போ, நான் இருக்கிறேன், காஃபி கொடுத்துட்டு வா. ரேலி உள்ளில் மேஜைப்புறம் நின்று கொண்டு தலை வாரி கொண்டு இருந்தான் செல்லப்பா. டிஃபனு காஃபியை எடுத்துக்கொண்டு உள்ளே வந்தா சுந்தா. யாரது சுந்தா? சக போடியோ என்று சிரித்து கொண்டே அவள் கையில் இருந்த ஹல்வா தட்டை வாங்கி கொண்டான். ஆமா, வாய் கொஞ்சம் லொட. அதுதான் சீக்கிரம் விழித்து கொண்டார்களோ. என்ன கேட்கிறாள் உன்ன? ஒன்றுமில்ல, ஏன் மாறுதல்லே. அவள் பிரமித்து போய்விட்டாள். என்னென்னவோ கேள்விகளை போட்டு திணற அடிக்கிறாளோ என்னவோ. வீணாசைப்படுகிறாள் பாவம். ஒரு மாதத்துக்கு முன்னாலே கதிராமங்கலத்திலேருந்து நல்ல வரன் வந்ததை பட்டிக்காடுன்னு வேணான்னு சொல்லிவிட்டாலாம். அது யாரு தெரியுமா? நம்ம விஸ்வந்தான். நிஜமாவா? உங்களுக்கு எப்படி? சிரசுதார் சந்தான மைதர் பெண் தானே இவள்? ஆமாம், சந்தேகமே இல்லை. பட்டிக்காட்டானுக்கு வாழ்க்கைப்பட மாட்டேன் என்ற புத்திசாலி இந்த பெண்தான். சரி, அவளை உட்கார வைத்து வந்திருக்கிறாயே, போ என்றான். கமலாவுக்கும் தனக்குமாக 2 டம்ளர் காஃபி எடுத்துக்கொண்டே, கமலா, அடுத்த மாதத்துக்குள் உனக்கு கல்யாணம் என்றாள். அப்பாடா, யாரடியம்மா? அதே வரன்தான், என் மைத்துனன். இப்போதான் சொன்னார். அசடே, வாய்க்கு வாய் பரிகாரம் செய்ய இடம் வைத்து கொண்டாயே. ஆனால் நீந்தான் அது என்று எனக்கு தெரியாது. அப்பொழுது எல்லாரும் இதை பற்றி கேலி செய்தார்கள் எங்கள் புக்ககத்தில். நீந்தானா அது? சமயம் வைத்த போதெல்லாம் மாமியார் என்னிடம், நல்ல வேளை நீ இந்த மாதிரி சொல்லியிருந்தால் நான் என்ன பண்ணுறதடியம்மா? எங்கள் செல்லப்பா கட்டி சமத்துனா என்று சந்தோஷம் தாங்காமல் சொல்வாள். அவர் சொல்கிறது போலவே அடங்காப்பிறையாக ஒரு நாட்டு பெண் வந்துவிட்டால் அப்புறம் கொடுத்தனம் சின்ன பின்னமானல்லவா, சிதறி நாசமாகிவிடும். எளவோ பெண்கள் தான் எல்லா துன்பத்துக்கு காரணம்னு பட்டம் வேற. நான் பார், இப்போ கலைந்த குடும்பத்தை சேர்க்க போகிறேனே, நீயும் நானும் ஒன்று. இது ஒரு பரிகாசமா சுந்தா? பரிகாசமே இல்லை, நிஜம்தான். என் மாமனார் அண்ணன் தம்பிகளுக்கு பாகஸ்த விஷயமாக ரகலையாக பேச்சுவார்த்தை கிடையாதாம் 10 வருஷமா. இப்போ என்னால் அவ கூட போகிறா. வேணா பாரேன், அடுத்த வருஷம் நீயும் நாரும் ஒரு பானை சோத்திலே சாப்பாடு. மாப்பிள்ளை பிடிக்கவில்லை என்பதிலே உனக்கு ஒழிக்காமல் சொல்லு. சரி, மௌன சம்மதம். அவர்கள் சேர்வார்கள் என்று என்ன நிச்சயம்? அது எங்கள் இருவரின் வேலை. அந்த கவலை உனக்கு வேண்டாம். என் மாமியார்களும் தங்கமான குணம். இதை சொல்லவில்லையே உன்னிடம். அவ 2 பேரும் தான் பேசுறதிலே ஒழிய இவ அண்ணத்தம்பிகள் ரொம்ப நேசம். பெண்களில் இரு வீட்டுக்கு போக்குவரத்து உண்டு. அவள் என் கல்யாணத்துக்கு கூட வந்தார்களே. ஒரு விஷயம், நீ மட்டும் என் உண்மை சிநேகிதியானால் நான் சொல்படி கேட்க வேண்டும். நீயும் நானும் ஒன்றாயிருக்கவே தான் இவ்வளோ பாசம் நம்மிடம் குடிக்கொண்டு விட்டது. போ, கவலை விட்டது. எல்லாம் நடக்கும். இந்த சமயத்தை தவற விட மாட்டேன். சரி, ரொம்ப நாளியாச்சு, போய் வரட்டுமா சுந்தா? நாளைக்கு ஆத்துக்கு வரியா? ஆகட்டும் என்று அவளை பின்பற்றி ரேலி மட்டும் சென்றாள். வாசல் இந்த பெஞ்சில் உட்கார்ந்திருந்தான் செல்லப்பா. அவனை பார்த்ததும் சட்டென்று பின்வாங்கினாள் கமலா. சந்தடி சாக்கில், இப்போ என்னடி வைக்கான்? படித்த பெண்ணாய் லட்சணமா நீ பாட்டி போவியா? கல்யாணமான பின் கிராமமாக மைத்துனர் மதியாதை வரட்டும் என்று கணீர் என்று சொன்னாள் சுந்தா. பளிச்சென்று சிரித்து விட்டான் செல்லப்பா. சுந்தாவும் சிரித்தாள் வெக்கத்துடன். கமலா விருட்டுடன் நடந்து சென்று விட்டாள். சுந்தாவின் மனோரதம் கைகூடி வந்தது. கல்யாணமாகி கமலா புக்ககமும் வந்துவிட்டாள். கோகுலம் போன்ற விஸ்தாரமான குடும்பத்திற்கு திலகம் போல் இந்த விளங்கினாள் சுந்தா. அவளுக்கு வலது கை போல் கமலா. அண்ணன் தம்பிகள் கூடியதை பற்றி எல்லோரும் புகழ்வதை கேட்டு சந்தோஷப்பட்டாள் சுந்தா. சில்லப்பாவின் பெருமுயற்சியால் மறுபடி குடும்பம் ஒன்றாகியது. குலவதியாட்டம் நாட்டு பெண் வந்தா. பெண்களும் பிள்ளைகளும் நாட்டு பெண்களும் பெரிய சுமங்கலியா. மாமி மரும குடுத்தனம் கோகுலமாட்ட இருக்கு. கொட்டில் நிறைஞ்ச மாடுகளும் தொட்டில் குழந்தைகளுமா கிளி கொஞ்சிறது பார்த்தால் இதே பேச்சு, இதே ஒரு உபமானமாக கூட பிரசித்தி பெற்றது. சிவராம ஐயர் குடும்பம் போவாரும் வருவரும் வாழ்த்துவது பொருத்தந்தான். ஆமாம், குலதவதிதான் சுந்தா ஊருக்கு உயர்ந்த குடியாக பிரபலம் அடைந்தது அவள்தானே.